வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான தட்டைப்பயிறு கடையல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த தட்டைப்பயிறு கடையல் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இந்த தட்டைப்பயிறு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? தட்டைப்பயிறு 100 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. நல்லா இது 2 தடவை கழுவி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வைக்கிறனால தட்டைப்பயிறு பெருசாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துருங்க. அடுத்தது தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு பழுத்த தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் சேர்த்தனால தட்டைப்பயிறு சீக்கிரம் வெந்துருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வரையும் விட்டு எடுத்துக்கலாங்க. 6 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். தட்டைப்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. தட்டைப்பயிறு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தட்டைப்பயிறு வெந்துருச்சுங்க. இப்போ கடைஞ்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. தட்டைப்பயிரை காராமணின்னு கூட சொல்லுவாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுன்னா கூட சேர்த்திக்கலாங்க. 5-6 பல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்து எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த தட்டைப்பயிறு கடையில் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. 3 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. வரமிளகா வேணுன்னா கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. சீரகமும் கொத்தமல்லி சேர்த்தனால நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்திக்கலாங்க. வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்திக்கலாங்க. தட்டைப்பயிரை சேர்த்திட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இந்த கடையிலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு மூடி வைக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதிச்சு வரட்டும். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். தட்டைப்பயிறு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்குதுங்க. காய் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தட்டைப்பயிறு ஊற வச்சு வேக வச்சு இந்த கடையில் செஞ்சிடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ கடைஞ்சிடலாங்க. இந்த மாதிரி பருப்பு மெத்தை எடுத்து கடைஞ்சிடலாம். நல்லா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு கடைஞ்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான தட்டைப்பயிறு கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான தட்டைப்பயிறு கடையல் ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.